ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி மார்ச் 18க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், பேரவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் தோல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பேரவைத் தலைவர் என்ன ஆகிட்டார்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிருக்குங்க. ஸோ அப்போ நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, பேரவையில் ஒரு உறுப்பினர் முன்மொழிந்த தீர்மானத்தை விவாதிக்க எடுக்க பேரவை விதி என்ன சொல்கிறாங்கன்னா 70/2 சொல்கிறாங்க. நோட் பண்ணுங்கள், 70/2. அப்போ என்னென்னா 35க்கும் குறையாத உறுப்பினர்கள் ஆதரவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 35 கம்மியாக இருந்துச்சு என்ன பண்ண முடியாது, அந்த தீர்மானத்தை முன்மொழியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 70/2ன்றது மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வைங்கப்பா. ஸோ இது ஆதரவு அறிவித்தவங்க, ஆதரவு அளிக்காதவர்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா டைரெக்டாக? இன்றைக்கி செய்தித்தாள்களில் நிறைய கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதால கம்மி தான். பட் ஆனால் நம்ம தேவையான குரல். தெரிந்து வினையாடலில் வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை, பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ எல்லா பொருள் வரக்கூடிய வழிகளை தெரிஞ்சுக்கணும், அந்த வளத்தை உண்டாக்கணும், இடையூறுகளை என்ன பண்ணணும், தகர்த்து எறிந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வல்லவனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தெரிந்து விளையாடல் என்ற அதிகாரத்துலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் கண்டிப்பாக படிக்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயன்படுங்க. காதால் கேட்டாலே போதுங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இன்றைக்கான உங்களுக்கான ஒரு கேள்வி செட் பண்ணிடுறேங்க. ஸோ உடான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குங்க. என்னங்க சார் உடான் திட்டம் திடீர்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது பாருங்கள். இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகிறதுக்கு நமக்கு ட்ரெயின் வசதியோ பஸ் வசதியோ கிடையாது. பட் ஆனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பிளெயின் மூலிமா போகலாம், ஏன்னா மலை பகுதிகள். ஸோ இதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது தான் அந்த உடான் திட்டம். உள்நாடுகளுக்கு இடையே என்ன பண்ணோம், அந்த விமான போக்குவரத்தை உருவாக்குவதற்காக செயல்படுத்த திட்டம் தான் உடான் திட்டம். அப்போ உடான் திட்டம் என்பது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஆண்டு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ ஒர்க்கே அதுதாங்க இன்றைக்கி. உடான் திட்டத்தை பற்றி ஃபுல்லாக எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதால டிஎன்பிசி ரிலேட்டடாக எந்த நியூஸும் இல்லைன்றதாலையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்றைக்கி நியூஸை முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ.